உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி வண்டி வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்படி ஆஃப் ஆச்சுன்னா ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துங்க எந்த அளவுக்கு வந்து இதாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு விட்டேன், அவங்க அன்ரிலேட்டடாக சொல்லிட்டு இந்த செல்ஃப் வந்து ஸ்டார்ட் ஆகாத மாதிரி பண்ணிட்டாங்க. வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது ஆஃப் ஆகுது, செல்ஃப் போயிடுச்சு. இப்போ கிக்கர் அடித்தாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேது. இப்போ இதை கொண்டு போய் விட்டால் இவங்க ஒரு வாரம் வந்து வண்டி வச்சுட்டு தரவே மாட்டாங்க. ஸோ இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ இந்த வண்டி வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இப்போ தெருவில் நின்றுட்டுருக்கேன் பாருங்கள். கிக்கர் இருக்குது, கிக்கர் அடித்தாலும் போக மாட்டேங்குது, செல்ஃபும் எடுக்க மாட்டேங்குது. செல்ஃப் சுவிட்சு இதை இங்கே பாருங்கள், செல்ஃப் சுவிட்சும் சாவியை 2-3 டைம் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் சில டைம் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட்டாகவே ஆக மாட்டேங்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ இதாக அழுத்துறேன், ஸ்டார்ட்டாகவே ஆகலை பாருங்கள். இத்தனைக்கும் நியூட்ரலில் தான் இருக்குது, கீர்லேயும் இல்லை, ஸ்டார்ட்டாகவே ஆகலை. கிக்கரும் போட்டு ஒன்றுமே முடியல, அப்படியே வேஸ்ட்டு. ஹீரோ மோட்டோ காப்.